Unit 9 Rectification of Errors Illustration 14 One-sided errors and two-sided errors. Pause journal entries to rectify the following errors located after the preparation of trial balance. Assume that there exists a suspense account. In the illustration la one-sided errors and two-sided errors ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. First one, the total of sales book was undercast by rupees 2000. Sales book ன்றது எப்பவுமே என்ன பேலன்ஸ் கிரெடிட். ஸோ அண்டர்காஸ்ட் அப்படின்றப்ப இதுக்கு எக்ஸ்பிளனேட்டரி நோட் எழுதுறதா நம்ம சேம் சைடு தான் அதை வந்து போடுவோம் இல்லையா. இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்ன்றது கிரெடிட் சைடு அப்படின்றப்ப அண்டர்காஸ்ட்ன்றதுனால சேம் சைடில் தான் இந்த அமௌண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணிப்போம். பட் இது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி எழுதுறதுனால ஸோ சொல்யூஷன் சேல்ஸ் புக் வந்து அண்டர்காஸ்ட் அப்படின்றப்ப சேம் சைடு இல்லையா. எக்ஸ்பிளனேட்டரி நோட் எழுதுறதா நம்ம என்ன எழுதிருப்போம், சேல்ஸ் புக் கிரெடிட்டட் டு rupees 2000. ஆனா இது ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்றதுனால சேல்ஸ் புக் கிரெடிட்டட் அப்படின்றத டூ சேல்ஸ்ன்னு போட்டு கிரெடிட் காலம்ல 2000 என்டர் பண்ணிட்டோம். பட் டெபிட் சைடுக்கு நமக்கு எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன எழுதுறோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஜேர்னல் என்ட்ரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2000. Undercasting in the sales book rectified. Next one, the purchase of machinery for rupees 3000 was entered in the purchases book. Purchase of machinery ன்றது இது வந்து asset. Asset purchase பண்ணும்போது assetோட நேம் தான் மென்ஷன் பண்ணணும். பட் அவங்க என்ன என்டர் பண்ணிட்டாங்க, purchases bookல என்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட ராங் என்ட்ரி என்ன, purchases account debtor to cash. But correct on a journal entry, machinery account debtor to cash account. Okay, so இப்போ இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்போது கரெக்டான டெபிட்டை நம்ம என்டர் பண்ணிடுவோம் மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார். இந்த ராங் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட்டை வந்து கிரெடிட்டுக்கு கொண்டு வரும்போது அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். So wrong entry purchases account debtor to cash account, correct on a journal entry machinery account debtor to cash account. So rectification entry machinery account debtor 3000 to purchases account 3000. Purchase of machinery wrongly entered in the purchases book rectified. A credit sale of goods for rupees 45 to Madhi was posted in his account as rupees 54. Credit sales to Madhi journal entry என்ன, Madhi account debtor to sales account. But 45 rupees னு என்டர் பண்றதுக்கு பதிலா 54 rupees னு என்டர் பண்ணிருக்காங்க. So the value வந்து increased value என்டர் பண்ணிருக்காங்க. எக்ஸஸா அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிருக்கிறோம். So amount difference எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 54 minus 45 9 rupees. 9 rupees மதி அக்கௌண்ட்ல எக்ஸஸா என்டர் பண்ணிருக்கிறோம். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, மதி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். இப்போ மதி அக்கௌண்ட்ல அதிகமா என்டர் பண்ணிருக்கிறோம் இல்லையா. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் இருந்ததுன்னா அதை வந்து ஆப்போசிட் சைடு வந்துடும். இப்போ மதி அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கிறத கிரெடிட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வந்துடுறோம். எவ்வளோ அமௌண்ட் அதில் என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் 9 rupees தான் அந்த மதி அக்கௌண்ட்ல நீங்க என்டர் பண்ணணும். Solution, suspense account debtor to Madhi account rupees 9. Madhi account debitல இருந்தது, அது வந்து அமௌண்ட் 9 rupees அதிகமா என்டர் பண்ணியிருந்தனால அந்த 9 rupeesக்காக டெபிட்ல அந்த மதி அக்கௌண்ட கிரெடிட்டுக்கு 2 மதி அக்கௌண்ட் போட்டு கிரெடிட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் 9 அங்க என்டர் பண்ணிட்டோம். டெபிட் சைட்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு என்டர் பண்ணியிருக்கிறோம். Next one, the purchases return book was overcast by rupees 200. Purchases return book எப்பவுமே credit balance. So the credit balance overcast வந்து எவ்வளவு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 200 rupees அதிகமா இருக்கிறனால கிரெடிட்ன்றப்ப ஓவர்காஸ்ட்ன்றது வந்து ஆப்போசிட் சைடு தான் வரும் இல்லையா. இப்போ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக்கை வந்து நம்ம கிரெடிட்ல இருந்து எங்க எடுத்துட்டு போயிடுறோம், டெபிட் சைடு எடுத்துட்டு போயிடுறோம். ஸோ சொல்யூஷன், purchases return account debtor 200 rupees to suspense account 200.
overcasting in the purchaser's return book rectified. Next one, the total of sales book rupees 1122 were wrongly posted in the ledger as rupees 1222. So இதுவும் overcast தான். 1122 எழுதுறதுக்கு பதிலா 1222 அப்படின்னு சேல்ஸ் புக்ல என்டர் பண்ணிட்டாங்க. So சேல்ஸ் புக் என்ன பேலன்ஸ்? கிரெடிட். So கிரெடிட்ல ஓவர்காஸ்ட் அப்படின்றப்ப அது எந்த பக்கம் போயிடும்? ஆப்போசிட் சைடு. ஓகே. சொல்யூஷன், சேல்ஸ் அக்கவுண்ட் டெட்டார் டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்ன? 100 to suspense account 100. Excess amount carried forward in the sales book rectified.